செய்தியாக பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் சிகாகோவில் ஆபீஸ் வழியே பணிகளை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அமெரிக்காவின் சிகாகோவில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆபீஸ் வழியே பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக முதல்வர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருப்பதாக முதல்வர் நெகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் சிகாகோவில் இருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆபீஸ் வழியே பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் 17 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு மென்பொருள் மற்றும் கனரக தொழிற்சாலை நிறுவனங்களுடன் தொடர்ச்சியாக ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக தமிழகத்திற்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டும், அதே போல பல கோடி ரூபாய் தொழில் முதலீடு தமிழ்நாடு இருக்கிற அடிப்படையில் இந்த பயணமானது அமைந்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்கள் அமெரிக்காவில் சென்றிருந்தாலும் கூட அங்கிருந்தபடி தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பணிகளை கவனித்து வருகிறார். அதன் அடிப்படையில் தற்போது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் உலகை உள்ளங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றன என்றும், அயலக மண்ணில் இருந்தாலும் அரசு கோப்புகள் தேங்கிடாமல் தொடர்ச்சியாக பணி தொடர்கிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தனதுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அமெரிக்காவில் இருந்தால் கூட தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசனுடைய பணிகளை எந்த தொய்வில்லாமல் செய்கின்றேன் என்றும், இதற்கு அறிவியல் உறுதுணையுடன் இந்த பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுகின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார். 17 நாட்கள் சென்றிருக்கும் அமைச்சர் அவர்கள் முதலமைச்சருடன் பல்வேறு கோப்புகளுடன் அங்கிருந்தவாறு கையொப்பமிடுகிறார். மேலும் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய முதலீடு குறித்தும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மென்பொருள் நிறுவனங்களை சந்தித்து ஏற்கனவே இருக்க திட்டங்களின் அடிப்படையில் கூடுதலாக திட்டங்களை மேம்படுத்தி தொழில் வளர்ச்சி செய்வதற்கு ஒரு உகந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றும், இங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து கட்டமைப்பு, அதாவது கப்பல் மற்றும் விமானம், சாலை வரி என இந்த போக்குவரத்து வசதிகளை எடுத்து கூறி இந்தியாவிலே முதன்மை மிக்க, அதே போல தடையில்லாமல் மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு தொடர்ச்சியாக தமிழகம்தான் இந்தியாவிலே முதல் அளவில் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டிற்கு முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களை அமெரிக்காவில் இருந்தபடி முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தும் நிலையில் தற்போது அங்கு பணிகள் தமிழ்நாட்டு பணிகள் எதுவும் தேங்கி விடாமல் அங்கிருந்தபடியே பல்வேறு கோப்பைகளுக்கும் கையெழுத்திட்டு வருகிறார். அதைதான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.